நடிகர் அஜித்துக்கு பத்ம விருது அதுக்கு உண்மையிலேயே வாழ்த்துக்கள் சோபனா மேடம்க்கும் நடிகர் சங்கம் சார்பா ஒரு நடிகனா ஒரு ரசிகனா சினிமா ரசிகனா அஜித்குமார் அவர்களுக்கும் சோபனா மேடம்க்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். பெரிய விஷயம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் வந்து கையெழுத்து போட போறேன். அவங்களுக்கு வாழ்த்து லெட்டர் அனுப்பி சொல்லணும். ஏன்னா அவர் வெளியூர்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு காலைல கேள்விப்பட்டவங்க. அவர் பேசிட்டு மன்னிப்பு கேட்டாரா? இதே வேலையா போச்சு, நம்ம என்ன பண்ண முடியும்? அதுக்கு மன்னிப்பு வந்து நீங்க அவங்க யாரெல்லாம், நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன். நீங்க யார வேணாலும் நீங்க திட்டுங்க, நீங்க யார நீங்க தண்ணி அடிங்க, நீங்க யார வேணாலும் வந்து திட்டுங்க. நீங்க ஒரு நிமிஷம், நீங்க ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷனுங்க. நீங்க கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுங்க. நீங்க என்ன கடைசியில வந்து நீங்க என்னதான் பண்ணாலும், இப்ப யூடியூப் சேனல்ல நிறைய பேரோட ஆக்டர்ஸோட வாழ்க்கையை பத்தி தவறான செய்திகள் பண்ண எஃப்ஐஆர் கூட ஃபைல் பண்ணோம் சில பேர். இப்போ மேடை நாகரிகம்னு ஒன்னு இருக்கு, அதை தாண்டி கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணா சில பேரோட சுபாவம் மாற்ற முடியாது. பட் யாருக்குமே எந்த அதிகாரம் எந்த அருகதை கிடையாது. இளையராஜா சாரை வந்து இவன் சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. அந்த மனுஷன் வந்து கிட்டத்தட்ட கடவுளோட குழந்தை. அவரோட பாடல்கள் மூலியமா நிறைய பேர் வந்து டிப்ரெஷன்ல இருந்து வெளில வந்திருக்காங்க, சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் அவர் பாட்டு போட்டு லாங் டிஸ்டன்ஸ் டிரைவ் போயிருக்காங்க. அவர் வந்து ஒவ்வொருத்தரோட ரத்தத்துல இருக்காரு. இத்தனை வருஷம் வந்து எத்தனை டைரக்டர்ஸை வந்து ஏற்றிருக்கு. மணிரத்னம் சார்ல இருந்து எல்லாருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் படம் நான் சொல்றேன், அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் மணிரத்னம் சாருக்கும் எல்லாமே மியூசிக் நிறைய பேருக்கு, ஆர்கே சுனில் சார் நிறைய பேருக்கு. அவரை போய் இவன் சொல்றது வந்து யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். ஏன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி. எனக்கு பவதாரணி, யுவன், வாசுகி எல்லாரும் லிட்டரலி மை ஃபேமிலி, கார்த்திக் ராஜா உட்பட. யாருக்குமே அந்த அதிகாரம் கிடையாது. அது மட்டும் தான் நான் கண்டிப்பேன். யூ ஹேவ் நோ ரைட்ஸ் டு சே அவன் இளையராஜா அவன் அப்படின்னு சொல்றதுக்கு யாரும். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய சாதனை படிச்ச ஒரு கலைஞர். நீங்க வந்து ரைட்ஸே கிடையாது சொல்றதுக்கு. மற்றபடி அவரோட சுபாவை பத்தி நான் சொல்ல விருப்பப்படல. நீங்க பாத்துட்டீங்களா, மன்னிப்பு கேட்டாலும் அது வந்து ஒரு நாள் 24 மணி நேரம் கழிச்சு மன்னிப்பு கேட்டாலும் அது தெரியல, அது ஏத்துப்பாங்களா இல்லையான்னு தெரியல. பட் அவர் பேசும்போது கைத்தட்டுறது கேட்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன்னா ஏங்க தெருக்கூத்தெல்லாம் சொல்லாதீங்க. நான் கூத்துப்பட்டியிலிருந்து வந்தவன், அங்கிட்டு இருந்து நாங்கெல்லாம் வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணதே இல்லை. நானு, விமல், விதார்த்து எல்லாரும் வந்து கூத்துப்பட்டியிலிருந்து தான், சோமு எல்லாரும் வந்து கூத்துப்பட்டியிலிருந்து வந்தவங்க. நாங்கெல்லாம் கெட்ட வார்த்தை ஒரு நாள் கூட பயன்படுத்தல. அவர் பயன்படுத்த சொல்லி முத்துசாமி கூட சொன்னதில்லை. அதெல்லாம் சும்மா அதெல்லாம் கூத்துப்பட்டினா அங்கிட்டு போய் கெட்ட வார்த்தை சொல்லுங்க. நீங்க ஏதோ ஒரு படத்துக்கு ஏதோ ஒரு பேச்சு பேசிட்டு இருக்கீங்க, சரக்கு பத்தி பேசிட்டு இருக்கீங்க. ஓகே, அது ஓகே, அவர் இஷ்டம், அவரோட சுபாவம். சினிமா துறையில இருந்து இப்ப மீண்டும் ஒருத்தர் அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. சக நடிகரா விஷாலோட ஆதரவு நடிகர் விஜய்க்கு இருக்குமா? இல்லங்க, நான் தான் சொல்றேனே, இன்னும் டைம் இருக்குங்க. எலெக்ஷன் வந்து அடுத்த வருஷம் ஏப்ரல். அவர் என்ன மேனிஃபெஸ்டோ, இப்போ எனக்கு காலேஜ் சேரும் போது எனக்கு அந்த டீடைல்ஸ் கொடுப்பாங்க காலேஜ் பத்தி. இதுல வந்து கேண்டீன் இருக்கு, ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கு, இது எல்லாமே எல்லா அம்சங்களும் காட்டுவாங்க. இப்படியெல்லாம் உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அந்த மாதிரி விஜய் அவர்கள் வந்து மேனிஃபெஸ்டோன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மேனிஃபெஸ்டோ வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கு என்ன செய்ய போறாருன்னு. நான் விஜய் அவர்களோட ரசிகனா இருந்தாலும் விஜய் என்ற அரசியல்வாதியை வரவேற்கிறேன். ஏன்னா அரசியல்வாதிகள் ஆசைப்படும் போது அரசியலுக்கு வரணும். அவர் வந்து ஒரு விண்ணப்பம் என்னன்னா, அடிப்படை வசதிகள் தயவு செஞ்சு 70 வருஷத்துக்கு மேல நம்ம சுதந்திரம் வாங்கியிருக்கோம், இன்னும் தண்ணி வசதி இல்லாம பழைய நிறைய கிராமத்துல எல்லாம் இன்னும் தண்ணி வசதி இல்லாம அவஸ்தைப்படுறாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மேனிஃபெஸ்டோ பார்த்துட்டு நான் சொல்றேன். தேங்க்யூ.